முருகா, வெட்டாத்தங்கரைக்கு நீ போனது உண்டா? ஆமா. அங்கே வள்ளியை நீ சந்திச்சது உண்டா? ஆமா. சட்டவிரோதமா வள்ளி கழுத்துல திருட்டு தாலி கட்டினது உண்டா? இல்ல, கட்டுவேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். நல்ல சிவம், வள்ளி கழுத்துல முருகன் திருட்டு தாலி கட்டினத கண்ணால பார்த்த சாட்சி யாராவது உண்டா? கண்ணால பார்க்க என்ன வேண்டி இருக்குது? அந்த பாதகத்தினால பாதிக்கப்பட்ட என் பொண்ணே வந்து சொல்லுவா. வள்ளி சொல்லுமா, வள்ளி சீக்கிரமா நியாயத்துக்கு சாட்சி சொல்லி அநியாயத்துக்கு கரிய கூசு அப்படி சொல்லு. ஏன் வள்ளி, முருகன் உனக்கு திருட்டு தாலி கட்டினதா சொல்றாங்களே, அது உண்மையா? சொல்லம்மா, உனக்கு திருட்டு தாலி கட்டினதா சொல்றாங்களே, அது உண்மையா? சொல்லு வள்ளி. 4 பேருக்கு முன்னால வந்து நின்னது நின்னாச்சு, இன்னும் எதுக்கு தயங்குறாங்க? நடந்தது நடக்குன்னு சொல்லு. ஏன் வேற பேசாமையோ? அது என்ன பச்சை குழந்தையா என்ன? இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, இனிமே என்ன நடக்கும், எந்த நிலைமையில அது இங்க வந்து நின்றுட்டு இருக்குன்னு அதுக்கு தெரியாதா என்ன? வள்ளி, நீதாமா முக்கியமான சாட்சி. நீ சொல்ல போற சாட்சியில தான் உங்க அப்பாவுடைய கௌரவமே அடங்கி இருக்கு. பயப்படாம சொல்லுமா. வள்ளி சொல்லம்மா, உனக்கு திருட்டு தாலி கட்டப்பட்டது உண்மையா? ஆமா, உண்மைதான். வள்ளி, முருகா, வள்ளியை விசாரிச்சு முடிக்கிற வரைக்கும் நீ குறுக்கே பேசக்கூடாது. வள்ளி, உனக்கு திருட்டு தாலி கட்டப்பட்டதுல இஷ்டம் தானா? இல்லவே இல்லை. அப்படின்னா உன் கருத்துல கிடக்கிற அந்த தாலி உன் இஷ்டத்துக்கு விரோதமா பலவந்தமா கட்டப்பட்டதுன்னு சொல்ற, அப்படிதானே? ஆமா. ஒரு பெண்ணுக்கு எல்லாத்தையும் விட தாலிதான் முக்கியம்னு உனக்கு தெரியுமில்ல? நல்லா தெரியும். தெய்வீகமான அந்த தாலிய திருட்டுத்தனமா கட்டினதை நீ ஏன் தடுக்கல? தடுத்தேன், எவ்வளவோ எடுத்து சொன்னேன், கதறினேன், கெஞ்சினேன், நடக்கல. கடைசியில கொலையே விழுந்துடும் போல இருந்தது. இதை நான் தடுக்கல. ஓஹோ, கொலையே விழுந்துடும்னு சொல்லி அந்த அளவுக்கு நீ மிரட்டப்பட்டிருக்கிற. சரி சரி, நீ போம்மா. ஆஹா, எவ்வளவு பொருத்தமான சாட்சி. வள்ளி வாழ்க, நீ வாழ்க. முருகன் இந்த ஊர்ல அதிகம் படிச்சவன், நல்ல அறிவாளி, 10 பேருக்கு நல்லது எடுத்து சொல்லக்கூடியவன். அவனை இப்படிப்பட்ட ஒரு தப்பான காரியம் செய்ததை குறித்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன். மேற்கொண்டு இது மாதிரி தவறுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக வேண்டி முருகனுக்கு கொஞ்சம் கடுமையாக தண்டனை விதிக்கிறோம். அதாவது நாளை பொழுது விடிஞ்சதும் இந்த கிராமத்தை எல்லை விட்டு வெளியே போயிடணும். 6 மாதத்துக்கு இந்த எல்லைக்குள்ள அடி எடுத்து வைக்க கூடாது. இது என்ன அநியாயம், அக்கிரமம், கடவுளுக்கே அடுக்காது. தீர்ப்பு சரியில்லை, தீர்ப்பு சரியில்லை. அமைதியா இருங்க தயவுசெய்து. நாம் எல்லாரும் பாடுபட்டு அமைச்ச பஞ்சாயத்துக்கு நான் நிச்சயமா மதிப்பு கொடுத்தேறணும். பஞ்சாயத்தாரோட தீர்ப்பை நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்றேன். இங்க எந்த கலாட்டாவும் இருக்க கூடாதான். வாங்க. நமசிவாயம், நான் எல்லை தாண்டி போக முடியாயிடுச்சு. ஆனா நீர் எல்லையை மீறி போக நான் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன். உங்க பக்கத்துல தான் இருப்பேன், தெரியுமா? பாப்பா போடா. வள்ளி வா. அப்பா, பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொன்னா நீங்களே என்னை பொய் சொல்ல வச்சுட்டீங்களே. இப்போ உங்களுக்கு திருப்தி தானே? என் கண் பார்வையில தான் இருக்கணும். என்னமா அப்படி சொல்றீங்க? நான் சாப்பாடு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு நீ சமீபத்துல தான் இருக்கணும். அது எப்படி முடியும்? நான் வேலையெல்லாம் பார்க்க வேண்டாமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அண்ணே, இந்த ஊருக்கு வெளியே இருக்கிற மண்டபத்திலே தங்கி இருக்கலாம். ஆமா, அம்மாவும் நாங்களும் அடிக்கடி உங்களை வந்து சந்திக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும். என்னப்பா சொல்றேன்? என்ன சொல்றதுக்கு? நீங்க சொன்ன பிறகு நான் என்னமா மறுத்து சொல்ல முடியும்? வாங்க. அஞ்சல, அஞ்சல, சிங்காரா, சிங்காரா. என்ன பூச்சிட்டு வர? நான் என்ன ஒத்திகை பார்க்க வந்திருக்கேன். அஞ்சல, என் கண்ணே. வாழைக்காயா? ஆமா, நீ என்ன அடுப்பு இருந்தா வர்ற? ஆமா. என்ன பண்ணிட்டு இருந்த? தின்னுட்டு இருந்தியா? எங்க அப்பாவுக்கு சோறாக்கிட்டு. உங்க அப்பனுக்கு ஏன் இன்னும் சோறாக்குற? அப்பா எப்போ நீ திட்டிட்டே இருப்பேன். ஆமா, நான் எப்படி தாண்டி வந்தேன்? நான் என்ன நாயா தாண்டினேன்? நான் என்ன தாண்டிட்டு போயிடுச்சு. அஞ்சல, வரும்போது கையோட ஒரு 4 நரிக்குறவனை கூட்டியாங்க. ஐயோ, என் நாய் கொண்டுட்டியா? இல்லையே, கொல்லலையே. கொல்ல மாட்டானே. இப்ப கொல்லுட்டேன்னா அப்புறம் அடுத்த ஜென்மத்துல நமக்கு புள்ளையா பிறந்த நாயா புடுங்குவேன். அதனாலதான் டே நீங்க நாயை புடிச்சு வைங்கடா, என் அன்போட காதலியை நான் புடிச்சிட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க நாயை விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வா, ஓடிடலாம். வா.
எங்க? வீட்டை விட்டு. எதுக்கு? காதலுக்கு தடைங்கும் போது வீட்டை காலி பண்ணா வேற என்ன பண்றது? அதனால தான் ஓடிடலாங்கிறேன். நியாயமாயா இது? ஓடுறதா? அப்ப நடந்தே போயிருவோம், இல்லன்னா வண்டி வச்சுட்டு போயிருவோம். வீட்டை விட்டு ஓடாத காதல் ஒரு காதலா? ஐயோ ஐயோ, என்ன புத்தியா அவனுக்கு? தடைய உடைச்சு தைரியமா நின்னு அப்பா அம்மா மனசை மாத்தி. அம்மாவா? அவங்க வேற இருக்காங்களா? இந்த வாச்சார பையன் சொல்லவே இல்லையே. அட ஒரு பேச்சுக்கியா? அப்பா மனசு மாத்தி அவர் ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் அழகு. நம்ம கல்யாணம் அழகா வேற இருக்குமா? எப்படி வேணா இருக்கட்டும், அப்பா மனசு மாறலைன்னா கல்யாணமே கிடையாது. சரி, என்ன விடு. ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து பாக்குறேன். பின்ன உங்க அப்பா மண்டையை போட்டாதான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். கவலைப்படாதய்யா, எல்லாம் கச்சிதமா நடக்கும். விட்டானுங்களா? அட பாவி, அரை மணி நேரத்துக்கு 2 நாள் பேசி வச்சிருந்தேன். மணி ஆச்சுங்கிறத நானே புறக்கி விட்டு காமிக்கிறானுங்க போல இருக்குது. போய் வரவா? எங்கே போகிறார்? கைவசம் இன்னொரு 2 நாள் இல்ல இருந்திருந்தா உங்க கூட இன்னொரு அரை மணி நேரம் பேசிட்டு இருந்திருப்பேன். வரவா? கையில் 2 நாள் கூட இல்லாம என்னை எப்படி வைத்து காப்பாற்ற போகிறாய்? நெடியாதே கண்ணே, நாம் கடனுக்காவது வாழ்க்கை நடத்துவோம். பிரிய முடியாமல் பிரிகிறேன். அஞ்சலை, சிங்காரா, அஞ்சலை. நாயா கொலைக்குது? இல்லையே, நான் தானே பேசுறேன். அஞ்சலை, சிங்காரா. மோட்டே சொல்றேன். கண்ணே, கண்ணாளா, கண்ணே, கண்ணாளா. நான் வருகிறேன். மறக்க மாட்டியே, மறக்க மாட்டியே. உங்க கையால சாப்பிடும்போது வீட்டுல சாப்பிடுற மாதிரியே இருக்குமா? எனக்கு கூட அப்படிதான்ப்பா தோணுது. நீ வீட்டை விட்டு வந்ததாகவே எனக்கு தோணல. அதுக்காக தானே நானே சாப்பாடு கொண்டதேன்னு சொன்னேன். அம்மா, உங்க முகத்தை பார்த்துக்கிட்டே சாப்பிட சந்தோஷத்துல 6 மாசம் என்ன 6 வருஷத்துக்கு கூட அப்படி சுலபமா தள்ளுவேன். ஐயோ, அந்த 6 மாசத்தை நினைச்சா 6 வருஷம் மாதிரி இருக்கு. சாப்பிடப்பா. ஏமா, நம்மாரான நல்லது ஏதாவது செய்ய வேண்டாம்? நீ என்ன சொல்ற? அதாவது இந்த 6 மாசமும் சோம்பேறியா உட்கார்ந்து எப்படிமா சாப்பிட்டுட்டு இருக்கிறது? அதுக்கு ஒண்ணும் நம்ம ஏன் கோச்சுக்கிறீங்க? நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா வெளியூருக்கு போய் ஏதாவது ஒரு வேலையை பார்த்து. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். நானே சொல்லுவேன். அப்ப போலாம். முதல்ல நீ சாப்பிட்டு முடி. எது சொன்னாலும் விஷம் கொடுங்க. என்னையா இதெல்லாம்? முதல்ல இதை வாங்கிக்கிங்க, அப்புறம் சொல்றேன். சுபம், என்னுடைய மச்சன் எனக்கு கல்யாணம். ஓ, சிங்காரத்துக்கா? என்னையாரு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம விஷயத்தை ரகசியமா முடிச்சிட்டீர. பெண் யாரு? வேற யாரு? நம்ம வள்ளிதான். வள்ளியா? என்னையா முழிக்கிறீர்? வள்ளிய பெண் கேட்கத்தான் நாங்க வந்திருக்கிறோம். உனக்கு என்ன பைத்தியமா? பரம்பரை பணக்கார நல்ல சிவத்தோட பொண்ணு அப்படின்னு எடுபடாமலா போச்சு. பலே பட்டாமணியாரே, உங்க தைரியத்தை நான் ரொம்ப மெச்சுறேன். ஏயா கிண்டலா பண்றீர்? யாரு, நானா நீரா? என் பொண்ணோட ஏத்தாவில் நிக்கிறது உன் மச்சனுக்கு யோக்கியம் இருக்காவே? மாந்தோப்பிலையும் மாட்டு கொட்டாரையும் படுத்து நிம்மதியா புரட்ட விடுறேன். அவனை ஏன் அந்த வம்பல மாட்டி விடுறாரு? உங்க பொண்ணு அந்தஸ்தா இருக்கலாம். அதுக்காக என் தம்பியை நீங்க இவ்வளவு கேவலப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. யோ, உம்ம பொண்ணு முன்னாடி நிக்கிறதுக்கு என் மச்சனனுக்கு யோக்கியம் உண்டான்னு கேட்டீர. அந்த பொண்ணை இன்னொருத்தனுக்கு கட்டி கொடுக்க உமக்கு என்ன யோக்கியம் இருக்கு? அவளை கட்டிக்க எவன் வர்றான் நான் பாத்துறேன். செல்லா, புறப்படு. நில்லுங்க, அவசரப்படாதீங்க. ஏன் இப்படி கோபிச்சுக்கிறீங்க? இப்ப என்ன நடந்துருச்சு? பின்ன என்னமா, வள்ளிக்கு முருகன் திருட்டு தாலி கட்டினா ஊரறிஞ்ச விஷயமாச்சே. இத தெரிஞ்சிட்டு இன்னொரு தாலி கட்டறதுக்கு எந்த முட்டாள் வருவான்? ஏதோ உங்க மேல இருக்க இறக்கத்தினாலையும் பாவம் அந்த பொண்ணு கண்ணி கழியணுமேங்கிற கவலையினாலே நாங்க வலிய வந்தோம். நீங்க என்னடா ஒரேடியா குதிக்கிறீங்களே? இன்னும் என்ன பேச்சு? புறப்படு. நில்லுங்க. யோ, நில்லுமையா. நான் ஏதோ விளையாட்டுக்காக சொன்னா அதை நிஜம்னு நினைச்சு கோச்சிட்டு போறீரே. பாருமையா, நான் மாத்திரம் என்ன உண்மையாகவா கோவிச்சுக்கிட்டேன்? உண்மை எனக்கு தெரியாதா? இல்ல கமலத்தை தான் புரியாதா? சரி, எல்லாம் சந்தோஷமா முடியும். உட்காரும். இங்க அம்மா எங்க? சாப்பிடுங்க. சாப்பிடுறேன். அம்மா எங்க? அம்மா வீட்டுல தான் இருக்காங்க. ஏன் வரல? முதல்ல நீங்க சாப்பிடுங்க. அம்மா கையால தான் நான் சாப்பிடுவேன்னு உனக்கு தெரியுமில்ல. அம்மா ஏன் இங்க வரல? சொல்லு, இங்க அவன் ஏன் வரல? அம்மாவுக்கு என்ன? அம்மாக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல். காய்ச்சலா? இது தெரிஞ்சா நீங்க சாப்பிட மாட்டீங்கன்னு சொல்ல வேண்டாம். நாங்க என்னால சொல்லாம இருக்க முடியல. இங்காரா, இன்னைக்கு ராத்திரி அம்மாவை நான் வீட்டுக்கு வந்து பார்க்கத்தான் போறேன். இல்ல வேண்டாண்ணே, நீங்க ஊருக்குள்ள வரதா தெரிஞ்சா உங்களுக்கு தான் ஆபத்து. என்ன ஆபத்து வந்தாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, எங்க அம்மாவை நான் பார்த்தே தீருவேன்.
பாவி, என் பிள்ளைய ஊரை விட்டு விரட்டி என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு எந்த தப்பும் இல்லைன்னு நான் சொல்றேன். என் கண் முன்னாலே நிக்காது. போயிடு. அத்தே அத்தே அத்தே, கோச்சுக்காம நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க அத்தே. எங்க அப்பாவும் சின்னம்மாவும் சேர்ந்து என்னை ஆட்டி வைக்கிறாங்க. அத்தானை பழி வாங்கவும் என் மேல உங்களுக்கு வெறுப்புண்டாக்கும் என்னையே பயன்படுத்திக்கிட்டாங்க. போதும், என் மகனை கல்யாணம் பண்ணிக்கிறதாக சொல்லி மயக்கி அவனை நாசமாக்கிட்டு என்கிட்டயே வந்து நாடகம் ஆடுறியா? இல்ல இல்ல, நான் நிரபராதினை நிரூபிக்கத்தான் இங்க வந்தேன். எங்க அப்பா சொல்லித்தான் சின்னம்மா இந்த தாலியை என் கழுத்துல கட்டினாங்க. என்ன நீ சொல்றது உண்மையா? ஆமா அத்தே, ஆமா. நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன், முடியல. நான் இதை கட்டிக்கலன்னா அத்தா உயிருக்கே ஆபத்துண்டாகும் போல தெரிஞ்சது. அவரை காப்பாத்தத்தான் நான் இதை கட்டிக்கிட்டேன். அத்தா மேல பழிய சுமத்தி அவரை ஊரை விட்டு துரத்தத்தான் இந்த ஏற்பாடெல்லாம். அட பாவிகளா, அப்படியா செய்தாங்க? அது மட்டும் இல்ல அத்தை, அத்தா என்னை கட்டாயப்படுத்தி திருட்டு தாலி கட்டினாருன்னு என் மனசாட்சிக்கு விரோதமா பஞ்சாயத்துல சொல்ல சொன்னாங்க. வேற வழி இல்லாம இது ஏன்னு நானும் சொல்லிட்டேன். அதுதான் நான் செய்த குத்தம். என் குத்தத்தை மன்னிச்சிடுங்க அத்தை. மன்னிச்சிட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க அத்தை, சொல்லுங்க. அத்தை, வள்ளி, இப்பதாம்மா எனக்கு புரிஞ்சுது. ஆபத்து உண்டாக்கின புலியன்னு உன்னை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்ல, அடிபட்டு ஓடி வந்து இருக்கிற புற உனக்கு நான் அடைக்கலம் கொடுக்கிறேன். கண்டிப்பா கொடுக்கிறேம்மா. என்ன மன்னிச்சுட்டு எனக்கு அதுவே போதும். வள்ளி, என்னைக்காவது ஒரு நாள் உண்மை எல்லாருக்கும் தெரியத்தான் போகும். நீ கவலைப்படாதேம்மா. அத்தை, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வைத்தியர் சொன்னார், பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வள்ளி, நீ இங்க வந்தது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ஆபத்து. நீ சீக்கிரம் வீட்டுக்கு போமா. என்ன தேது, உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலான்னு வந்தா என்ன வீட்டுக்கு போ சொல்றீங்க? சொல்லுங்க அத்தை, உங்களுக்கு என்ன வேணும்? நல்ல பொண்ணு நீ. அடுப்பறையில கஞ்சி வச்சிருக்க, எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வா. அம்மா, ஏமா இப்படி இருக்கீங்க? ஒண்ணும் இல்லப்பா. சொல்லுங்கம்மா, என்னம்மா உடம்புக்கு? உன்னை பார்க்காம போனதுனால உண்டான ஏக்கம் தான். ஒண்ணும் இல்லப்பா. அம்மா, அதனால தான் என்ன பார்க்க வராம இருந்தீங்களா? அத்தான், நீயா ரோஹி இங்கே வந்த? அத்தா, என் தவறை மன்னிச்சிடுங்க அத்தா. என்ன மன்னிக்கிறதா? தம்பி, அவசரப்படாது, நான் சொல்றதை கேளு. அம்மா, நீங்க பேசாம இருங்கம்மா. அத்தா, இவ ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. ஐயோ, ஏய், எழுந்து. அத்தா, எழுந்து சொல்ல, எழுந்து. ஐயோ, அம்மா, ஐயோ, அம்மா, உங்களை யாரம்மா எழுந்திருக்க சொன்னது? உட்காருங்கம்மா. வள்ளி ஒரு குத்தமும் செய்யல. அம்மா, நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளு. அவ பேச்சே எடுக்காதீங்கம்மா. உங்க உடம்பு எப்படி இருக்கு? உன்னை பார்த்ததும் எனக்கு எல்லாம் பறந்து போச்சு. அது சரி, தண்டனை காலம் முடியறதுக்கு முந்தையே வந்துட்டியே, உன்னை யாராவது பார்த்தாங்களா? எவன் பார்த்தா எனக்கு என்னம்மா? எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. எங்க அம்மாவை பாக்குறதுக்காக எந்த ஆசையும் கிடப்பேன், எந்த ஆபத்தையும் சமாளிப்பேன். என்ன நீ இங்க நின்னுகிட்டு அண்ணன் ஊருக்குள்ள வந்த விஷயத்த எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு மச்சானுடைய ஆளுங்கள்லாம் அடிக்கிறது வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் உள்ள போய் சொல்லுங்க. ஓடுங்க, ஓடுங்க. உங்களை அடிக்கிறதுக்காக எங்க பண்ண ஆளுகளும் பட்டாமணி ஆளுகளும் வந்துட்டு இருக்காங்க. யாரை ஏமாத்து பாக்குறேன்? முதல்ல நீ போய் இங்க. நீ எங்கேயாவது போய் மறைச்சுக்கோ. என்னமா அது? இல்ல, இப்ப அவர் வெளியே போயிடுக்கா நல்லது. நீ போய் அழியா இப்போ. ஐயோ, அந்த பாவிங்க வந்துட்டாங்க. நீ போயிடு தம்பி. அம்மா, உங்க ஆசை எனக்கு இருக்கிற வரைக்கும் எவனே நான் அசைக்க முடியாது. வரட்டும் பாக்குறேன். அது ஒற்றைவாங்க போலிருக்கு. போ சொல்லுங்க அத்தே. பேச்சு கேளு தம்பி. இப்ப நீ போக போறியா இல்லையா? அம்மா, உங்களை பார்த்து 4 வார்த்தை பேச கூட என் மேல ஆளே. இப்ப நீ போக போறியா இல்லையா? தயவுசெய்து போங்களே. போ தம்பி. இவ்வளவுக்கு நீதான் காரணம் இல்ல? போ தம்பி. போ.